ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இது வெளிநாட்டு கதை நம்பர் 4. இன்னைக்கு நம்ம த ரைன் இன் எஸ்பானா இந்த ட்ராமாவுடைய 6வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக்கும் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நாம இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் கீராவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதுல தான் காட்டுறாங்க. அவளை செக் பண்ண டாக்டரும் உங்க பொண்ணு எமர்ஜென்சி ரூம்குள்ள ரொம்பவே அவசர அவசரமா வந்திருக்காங்க, அப்படியே அவங்க வரும்போது பாதி கான்ஷியஸாகவும் பாதி அன்கான்ஷியஸாகவும் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட தலையில இருந்த காயம் தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கையில் வயிற்றுலன்னு ஏகப்பட்ட காயம் இருக்கு. இதை தான் நாங்கள் ஃபிசிக்கல் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு இங்கே அட்மிட் ஆகும்போது டியூட்டியில் இருந்த நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களை வந்து மிஸ்டர் மிகில் தான் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காராம். அட்மிட் பண்ணதுமே அவர் இங்கேருந்து போக பார்த்துருக்காரு. நர்ஸ் வந்து அவங்கள தடுக்க பார்த்தோம், அவர் இங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. ஏன்னா அந்த பையன் தான் கீராவோட பாய் ஃப்ரெண்டு. அப்போ டாக்டரும் நல்ல வேலையாக கீராவுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் எதுவும் இல்லாததுனால சரியான மெடிக்கேர் கொடுத்தாலே அவங்களோட ஃபிசிக்கல் இன்ஜுரி எல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் டாக்டருக்கு தேங்க்யூலாம் சொல்லிட்டு நேற்று ராத்திரிலேருந்தே கீரா மயக்கத்திலே தான் இருக்கா, யார்கிட்டையும் பேசவே மாட்டாளே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டரும் இதுக்காகவே அவர் தனியாக ஒரு சைக்காட்டிஸ்ட்டை ரெஃபர் பண்ணியிருக்காராம், அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீராவுக்கு சரியாகிற வரைக்கும் அவளை ஹாஸ்பிட்டல்லே வச்சிருக்கிறதா நல்லது, அப்போ தான் எங்களால் அவளை அடிக்கடி செக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கீராவோட அம்மா உடனே அவங்களோட பொண்ணை இந்த மாதிரி பண்ணவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களோட மெடிக்கல் சைட்லேருந்து ஒரு மெடிக்கல் லீகல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் அவங்க மேலே கேஸ் போடுவேன், என்னோட பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு டாக்டரும் ஓகே மேடம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கீராவோட அம்மா ஹீரோயினோட அம்மா கிட்ட அழுதுகிட்டே, நான் கீராவை தனியாக தங்க விட்டுருக்க கூடாது, அவளை நான் என் கூடவே வச்சிருந்துருக்கணும், அவளும் ஒரு வேளை என் கூட வீட்டிலே இருந்திருந்தா அவளுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்காது, நான் அவளை பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. அவங்க உடனே என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, நான் அவளை பார்த்துட்டு இருந்திருக்கணும், நான் தான் கீரா கூட இருந்திருக்கணும், ஆனால் நான் அதை பண்ணலை, என்னால் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா உடனே நீங்க ரெண்டு பேரும் உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம கீராவுக்கு இந்த மாதிரி பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவனுக்கு தான் தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கீராவை பார்க்க வந்திருக்கிறது தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து ஏஞ்சிக்கிறா, ஆனா அவ யாரு கூடவும் பேசவும் மாட்டா, எதுவும் சாப்பிடவும் மாட்டா. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாம் சரியாயிடும், நீ இப்போ சேஃபா தான் இருக்க, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ சாப்பிட்டாதான் எல்லாம் சரியாகும், எங்க கூட பேசு சாப்பிடுன்ற மாதிரி எல்லாருமே தைரியம் சொல்றாங்க. ஆனா அவ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளில வந்துட்டு, யானா உடனே எதுக்காக நம்ம எல்லாரும் வெளில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அப்ப ஹீரோயினும் அவ கையில ஒரு பேப்பர் கொடுத்துட்டு இதுல என்ன போட்டிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல பார்த்தா கீராவுக்கு கிளாஸ் ஃபிட் அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த சாம் உடனே என்ன எழுவடி இதுல என்ன கீராவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கறா. அதை கேட்டு ஹீரோயினும் காண்டாயிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வேற அவளுக்கு உடம்பு சரியாயிடுச்சு, சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னமும் அவ நார்மலாகவே இல்லை, யாரு கூடவும் நார்மலா பேசவும் மாட்றா, ஒரு வாய் சாப்பிட கூட மாட்றா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மிகில் ஃபேமிலி தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கள மிரட்டி இப்படியெல்லாம் பண்ண சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட வியா உடனே ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், கீரா இன்னும் மென்டலி சரியாகவே இல்லை, அவளோட தெரப்பி என்னாச்சு, தெரப்பி தரேன்னு சொன்னாங்களே அதை இன்னும் ஸ்டார்ட் பண்ண கூட ஆரம்பிக்கலையே அப்படின்ற மாதிரி அவ கேட்கறா. அதுக்கு யானாவும் ஒரு வேலை கீரா அவ பக்கம் நியாயத்தை சொல்றதுக்கு இன்னும் ரெடி ஆகாம கூட இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டது ஹீரோயின் அப்படியே கீழே உட்காந்துட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, கீராவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி திரும்பவும் அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வியாவும் ஒன்ன நீ ஏன் பிளேம் பண்ணிக்காதலுனா, இது ஒன்றும் உன்னோட ஃபால்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் நானும் அவளும் ஒரே வீட்டில் தான் தங்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது அவளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நான் எப்படி கவனிக்காம விட்டேன், நான் ரொம்பவே செல்ஃபிஷா நடந்துகிட்டேன், அதனால தான் இதெல்லாம் நடந்துருச்சு, நான் ஒருவேளை அவகிட்ட அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல, அதனால இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அலறாங்க. அதை கேட்ட சாம் உடனே எல்லா பழியும் உன் மேலே போட்டுக்காத லூனா, நான் கூட தான் கீரா கூட டெய்லியும் பேசுவேன், என்னாலே இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப யானாவும் கீராவோட அப்பா அம்மா இந்த கேஸை பாத்துக்கிற வரைக்கும் நாம எல்லாரும் கீராவை பத்திரமா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினும் நான் இதை முன்னாடியே பண்ணியிருந்தா கீராவுக்கு இப்ப இப்படிலாம் ஆயிருக்காது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அவங்க எல்லா தப்பும் அவங்க மேலதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதெல்லாம் உன் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி திரும்பவும் ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க.
இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அப்ப அவங்களோட டீச்சரும் ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குன்றதுனால நீங்க உங்க ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கான ப்ராஜெக்ட்டையும் இந்த வாரத்துக்குள்ள சப்மிட் பண்ணி ஆகணும். ஒருவேளை நீங்க டெட்லைன் தாண்டி சப்மிட் பண்ணீங்கன்னா நான் அதை ஏத்துக்க மாட்டேன். இதான் உங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட். ஸோ இதை நீங்க ஒழுங்கா பண்ணல அப்படின்னா இதுல நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதை சீரியஸா எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப போறாங்க. அப்ப ஹீரோயினும் அவங்கள ஸ்டாப் பண்ணி, மேம் கீரா இன்னும் ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கா, அவளுக்கும் இதே டெட்லைன் தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோட மேமும், கீராவோட மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, அதுல அவ ஃபிட் ஃபார் கிளாஸ், அவளுக்கு உடம்பு சரியா இருக்குன்னு தான் போட்டிருக்கு. ஸோ இதுக்கு மேல அவளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஸோ இதுக்கு மேலேயும் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னா அது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ஃபேரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் உடனே, ஆனா இன்னும் அவ மென்டலி ரெடி ஆகவே இல்ல மேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவங்களோட மேமும், ஒருவேளை அவ மென்டலி ஸ்டேபிளா இல்ல அப்படின்னா ஒரு சைக்கார்டிஸ்டோட மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கிட்டு வா, மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லைன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, சாரி லூனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ இந்த கிளாஸ்ல இருந்த ஒரு பொண்ணு ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்த மாதிரி ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்காக நாங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்ல நாளைக்கு மீட்டிங் இருக்கு, ஆன்லைன்ல இருக்க குரூப் சாட்ல நீ ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட இதை நேர்ல சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அதை கேட்ட ஹீரோயின் உடனே, சாரி நான் இப்பெல்லாம் என்னோட மெசேஜை செக் பண்றதே இல்ல, சரி மீட்டிங் எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு காலையில 9 மணிக்கு, ஏன்னா அப்பதான் நம்ம குரூப்ல இருக்க எல்லாரும் ஃப்ரீயா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அதை கேட்ட ஹீரோயினும், ஓகே சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு உடனே, லூனா நீ கண்டிப்பா அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஃபைனல் ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்ற மாதிரி பிளான்லாம் போட்டு வச்சுட்டு, உன்னால இது பண்ண முடியலூனா அப்படின்னு சொல்லி அவங்களோடத பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்களோடதுக்கு பதிலாக கீராவோடத பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் கால் பண்ணி, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் லூனா, நம்ம 2 பேரும் மீட் பண்ணி 1 வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன் கேலிக்ஸ், இந்த வாரம் ஃபுல்லாவே எனக்கு நிறைய வேலை இருந்துச்சா, அதான் நான் பிஸியா இருந்துட்டேன், சாரி. அது மட்டும் இல்லாம ஃபைனல் ப்ராஜெக்ட்லாம் வேற இருக்கு, அதுவும் இல்லாம கீராவோட ப்ராஜெக்டையும் நான் தான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே, இதுல நீ சாரி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, சரி சொல்லு, நேத்து ராத்திரி நீ நல்லா தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதை கேட்ட ஹீரோயினும், அந்த அளவுக்கு தூங்கலனாலும் ஒரு 4 மணி நேரம் தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ உடனே, சரி இன்னைக்காச்சும் நல்லா தூங்கு, டின்னர் சாப்பிட்டியா, நான் வேணா உனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதுவும் இல்லாம உனக்கும் ஃபைனல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கும்ல, நல்லா படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், எனக்கு புரியுது, ஆனா உனக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் எப்பயுமே ஃப்ரீயா தான் இருப்பேன், என்னை எப்ப வேணா நீ கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினும், எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோவும், சரி கீரா எப்படி இருக்கா, அவளோட தெரப்பிலாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், அவ இன்னும் அவளோட தெரபிஸ்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்றா, எங்க யாரு கூடவும் பேசவும் மாட்றா, அது மட்டும் இல்லாம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோவும், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் எங்க அப்பா அம்மாட்ட பேசி ஒரு நல்ல சைக்கார்டிஸ்டா வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, சாம் ஆல்ரெடி ஒருத்தவங்கள ரெக்கமெண்ட் பண்ணிருக்கா, எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் கீராவை கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உடனே, அவ சீக்கிரமாவே சரியாயிடுவா, சரி இதுக்கு மேலே நான் உன்னை பிடிச்சிட்டு இருக்க விரும்பல, நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோ, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கு, இதை மட்டும் மறந்துடாத, ஓகேவா, லவ் யூ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, உடனே ஹீரோயினும் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீரோவும் ஹீரோயினும் கீராவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு அவளை மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ உடனே, சரி நேற்று ராத்திரி நீ தூங்குனியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், ஒரு 2 மணி நேரம் தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோ காண்டாயிடுறாரு. 2 மணி நேரம் தூங்குனதெல்லாம் ஒரு தூக்கமா, அட்லீஸ்ட் இன்னைக்காச்சும் ப்ராப்பரா தூங்க, அவனை நினைச்சா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், இந்த ஃபைனல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன், ஓகேவா, ஆமா உனக்கு கூட நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, ஹீரோவும், அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ இன்னைக்காச்சும் நல்லா தூங்குறியா இல்லையான்னு நான் இங்க இருந்து பார்த்துட்டு தான் போவேன், அது மட்டும் இல்லாம நாளைக்கு எக்ஸாம் கூட ஒரு மைனர் சப்ஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் சரி போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பார்த்தா அங்க அவங்களோட அம்மாவும் கீராவோட அம்மாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும் கிட்ட போயிட்டு, என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா உடனே, கீராக்காக இவங்க போட்ட கேஸ்ல கீராவுக்கு இந்த மாதிரி ஆன போது மிகல் அந்த இடத்துல இல்லையா, அவன் வெளியில வேற எங்கேயோ பார்ட்டியில இருந்ததாவும், அதை பார்த்த ஏகப்பட்ட விட்னஸ் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட தேவையான அளவு எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ப்ராசிக்யூட்டரும் நம்மளோட கேஸை டிஸ்மிஸ் பண்ணதான் பார்த்தாருன்னு சொல்லி லாயர் கூட சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டு, நம்ம கிட்ட எப்படி எவிடன்ஸ் இல்லாம போச்சு, அந்த ஹாஸ்பிட்டலோட எமர்ஜென்சி
எமர்ஜென்சி ரூம்ல இருந்த கேமரா ஃபுட்டேஜ் கூடமா அவங்களுக்கு பத்தல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா உடனே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க அன்னைக்கு நைட் மட்டும் அங்க இருந்த எல்லா கேமராவும் மெயின்டெனன்ஸ்க்காக ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் கீரா என்னதான் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவளும் ஒரு விட்னஸ் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினோட அம்மா திரும்பவும் அன்னைக்கு நைட்டு கீராவை அபியூஸ் பண்ணாங்கன்ற விஷயம் உண்மைதான், ஆனா அதை மிகல் தான் பண்ணான்னு ப்ரூவ் பண்ற அளவுக்கு நம்மளோட எவிடன்ஸ் போதுமானதா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ கீராவோட அம்மா உடனே இது எல்லாமே என் பொண்ணா சொல்ற வெறும் பொய் தான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் காண்டாயிட்டு அம்மா நாம இதை இப்படி நடக்க விடக்கூடாது, அவன் ஜெயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி கோபமா கத்துறாங்க. அதை கேட்ட ஹீரோயினோட அம்மாவும் எனக்கு புரியுது லூனா, ஆனா நாம சண்டை போடுறது பெரிய ஆளுங்களோட, அவனுங்களுக்கு நிறைய கனெக்ஷன்லாம் வேற இருக்கு, ஆனா நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் கீராவோட அம்மா பயங்கரமா அழ, அதை பார்த்து ஹீரோயினும் ஃபீல் பண்றாங்க. ஹீரோயின் ஃபீல் பண்றத பார்த்து நம்ம ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினும் ஹீரோ வாங்கி கொடுத்த எல்லா பொருளையும் கீராக்கு முன்னாடி வச்சுட்டு இதோ பாத்தியா கீரா, உனக்கு ரொம்பவே பிடிச்ச பாஸ்தா, இதை கேலிக்ஸ் தான் வாங்கி கொடுத்தான், நம்ம எல்லாருக்குமே சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும்ன்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே தள்ளி விட்டு திரும்பி படுத்துக்கிறா. உடனே ஹீரோயினும் அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு வெளியில எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்க, வாயன் நம்ம கிளாஸ்க்கு போகலாம், பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களும் சாம் சொன்ன அந்த தெரபிஸ்ட்டை பத்தி சொல்றாங்க. அப்பயும் அந்த பொண்ணு எதுவும் சொல்ல மாட்டா. அதையெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கு அழுகையே வந்துருது. அவங்க உடனே அழுதுகிட்டே இதோ பாருக்கே, உனக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுது, ஆனா இதுல இருந்து நீ வெளியில வரத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுதான் ஆகணும், அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்குமே ஒன்னும் ரொம்ப பிடிக்கும், அதை மட்டும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி அலறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோயினோட வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ அவரோட வாட்சை பார்த்துட்டு லூனா டைம் வந்து 9 ஆயிடுச்சு, நாம 2 பேரும் இன்னும் எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே ஓஹோ உனக்கு பசிக்குதா, ஃப்ரிட்ஜ்ல சாப்பாடு இருக்கு, நீ அதை சூடு பண்ணி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே நீயும் தான் இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோயின் உடனே இல்ல எனக்கு பசிக்கல, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்தாலே தெரியுதா அவங்க செம டயர்டா இருக்காங்கன்னு. அதை பார்த்து ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி இதோ பாரு லூனா, எல்லாமே ஓகே, உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சும்மா நடிக்காத, ஒருவேளை உனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா நீ என்னோட தோல்ல சாஞ்சு தாராளமா அழலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினும் அழறதுக்குலாம் எனக்கு இப்ப டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே அதுக்குதான் நான் இங்க இருக்கேன், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே இதோ பாரு கேலிக்ஸ், ஃபர்ஸ்ட் நீ உன்னோட எக்ஸாமுக்கு படி, என்ன பத்தி நீ கவலைப்படாத, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்களோட வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்க உடனே ஹீரோவும் போய் கதவை திறக்கிறாரு. பார்த்தா அது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான், அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு. அந்த பொண்ணு நேரா உள்ள வந்துட்டு லூனா நான் உன் கூட கொஞ்ச நேரம் பேசலாமா, எதுக்காக நீ உன்னோட ப்ராஜெக்டை லேட்டா சப்மிட் பண்ண, இது நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட், இதுலயே நீ ஃபெயில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹீரோயினை பார்த்து கத்துறா. அதுக்கு ஹீரோயின் உடனே அது வந்து நான் அதோட டெட்லைனை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த பொண்ணு திரும்பவும் ஓஹோ அப்படியா, அப்படின்னா நீ இன்னொரு சப்ஜெக்டோட ஃபைனல் எக்ஸாமை ஏன் எழுதல, அதையும் நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயின் உடனே நான் மிட் டர்ம் எக்ஸாம்ல நிறைய மார்க் எடுத்திருந்தேன், அதனால இந்த பேப்பர்ல நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு உடனே அப்படின்னா இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு, அந்த ப்ராஜெக்ட்ல நீ பாஸ் ஆயிடுவியா, அந்த குரூப் மீட்டிங் கூட நீ வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு அந்த மீட்டிங் ஞாபகமே வருது. அவங்க உடனே ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு உடனே நீ என்ன லூனா பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பண்றத நினைச்சு கியாரா சந்தோஷப்படுவான்னு நீ நினைக்கிறியா, அவளோட எக்ஸாம்ஸ அவளே பாத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கு ஹீரோயின் உடனே அவ எப்படி பாத்துப்பா, ஒருவேளை இந்த வருஷம் அவ ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு உடனே சம்மர் கிளாஸ்னு ஒண்ணு இருக்கு லூனா, கியாரா சம்மர் கிளாஸ் அட்டன் பண்ணி எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பாஸ் பண்ணிடுவா, அதனால நீ இதை பண்ணாத, நீ ஃபர்ஸ்ட் ஒன்ன பாத்துக்கோ, கியாராவோட ப்ராஜெக்டை நீ எனக்கு இமெயில் பண்ணு, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல உடனே ஹீரோவும் ஆமா நீ வியா சொல்றத கேளு லூனா, உனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோ கிச்சன்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறதான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் அங்க வந்துட்டு என் மேல நீ கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா எல்லாத்தையும் நான் கரெக்டா பண்ணிடுவேன், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நான் பாஸ் ஆகி இந்த வருஷம் நான் கிராஜுவேட் ஆயிடுவேன், உண்மையை சொல்ல போனா எனக்கு இப்ப என்னோட மார்க்கை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, ஏன்னா அதை விட நிறைய முக்கியமான விஷயம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ உடனே நீ உன்ன மாதிரியே பேசல லூனா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோயினும் அப்புறம் நான் எப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே நீ ஒரு ஆர்கிடெக்ட் லூனா, நீ எப்பயுமே உன்னோட வேலையை ரொம்பவே இம்பார்ட்டண்டா எடுத்துக்கிட்டு அது ரொம்பவே ஆர்வமா பண்ணுவ, ஆனா இப்ப ஏதோ நீ அதை பண்ணணுமே அப்படின்ட்டு பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் உடனே அட்லீஸ்ட் நான் அதையாச்சும் பண்றேனே கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவங்க அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அவங்க ஹீரோவ பார்த்து, "உண்மைய சொல்லணும்னா எனக்கு இப்போ ரொம்பவே டயர்டா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால கியாராவையும் தனியா விட முடியல. அவளுக்கு இப்படி ஆனதுல என்னோட ஃபால்ட் எதுவும் இல்லன்னு எல்லாரும் சொன்னாலும் என்னால அத ஏத்துக்க முடியல. அவளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த நான் கவனிக்கலன்னு நினைக்கும்போது, என்ன நினைக்கும்போது எனக்கே வொர்த்லெஸ்ஸா ஃபீல் ஆகுது. நான் அவளோட ஃபேமிலில ஒருத்தி. அப்படி இருக்கும்போது அவளுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கணும். நான் தான் அத நோட்டீஸ் பண்ணியிருக்கணும். ஆனா நான் அத பண்ணல. அத நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப அவளுக்காக போட்ட கேஸ் கூட சரியா போக மாட்டேங்குது. அத நினைக்கும்போது எனக்கு இன்னும் கில்ட்டியா தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோவும் அவங்கள ஹக் பண்ணி, "உனக்குள்ள இவ்ளோ விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் நீ தனியாவே ஹேண்டில் பண்றதுனால உனக்கும் இது கஷ்டமா தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன உனக்கு ஹெல்ப் பண்ண விடு லூனா. நான் அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நாம 2 பேரும் இத சேர்ந்தே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் லூனா. அதுவும் இல்லாம இந்த கேஸ்ல கண்டிப்பா உனக்கு தான் நியாயம் கிடைக்கும். நான் உனக்கு அத ஷூரா சொல்றேன் அப்படின்ற மாரி ஹீரோ சொல்ல, அத கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியாவே இருக்கு. அவங்க உடனே, "ரொம்ப தேங்க்ஸ் கேலிக்ஸ். இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. நீ என் கூட இருக்கிறதே எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவும், "நான் எப்பயும் உன்னோட சேஃபான ஹெவனா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இன்னைக்கு நைட்டு நான் உன் கூடயே தங்கிக்கவா" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "நீ என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்ல கேலிக்ஸ். உனக்கு நெறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. என்னால உன்னை இன்னைக்கு தனியா விட்டுட்டு போக முடியாது. அதனால நானும் இன்னைக்கு உன் கூடயே தங்கிக்கிறேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்படியே கண்ணுல தண்ணி வழிய வழிய சிரிச்சுக்கிட்டே ஹீரோவ ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் போறதுக்கு ரெடி ஆயிட்டு வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி வச்சு டயர்ட் ஆயிட்டு அப்படியே டைனிங் டேபிளே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அத பார்த்த ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோ கிட்ட வர, அப்பதான் ஹீரோவுக்கு பக்கத்துல இருக்க அவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யார்கிட்டயோ இருந்து மெசேஜ் வருது போல. உடனே ஹீரோயினும் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அது வந்து அந்த ஆமெத்திஸ்ட் பொண்ணு தான். அவ மெசேஜ்ல, "நான் உன்னோட லிப்ஸ ரொம்பவே மிஸ் பண்றேன். என்ன திரும்பவும் கிஸ் பண்ணு. எதுக்காக நீ ஃபைனல்ஸ்க்கு வரவே இல்ல? நீ அந்த லூனா கூடவா இருந்த? நீ அவள இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சரி அவகிட்ட நீ நம்மள பத்தி சொல்லிட்டியா? சரி எனக்கு அப்புறமா கால் பண்ணு. ஐ ரியலி மிஸ் யூ பேபி. கிஸ் மீ அகைன்" அப்படின்ற மாதிரி அவ நெறைய மெசேஜ்லாம் அனுப்பிச்சிருக்கா. அதெல்லாம் படிக்க படிக்க ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசியா ஹீரோவும் அந்த ஆமெத்திஸ்டும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வீடியோ வேற அனுப்பிச்சிருக்கா. அத பார்த்ததும் அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு ஷாக்க தாண்டி அழுகையே வந்துருது. அவங்க உடனே அந்த ஃபோனை வேகமா கீழ வச்சுட்டு வேக வேகமா வெளில போய் கதவ டமால்னு மூடிக்கிறாங்க. கதவு மூடுற சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோ தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. ஹீரோயின் வெளில போனது கூட தெரியாம லூனா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஆனா அவங்க அந்த கால் அட்டன் பண்ணாம கட் பண்ண அவங்களோட ஃபோன் வால்பேப்பர் ஓப்பன் ஆகுது. அதுல வந்து ஹீரோயினும் ஹீரோவும் நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த ஆமெத்திஸ்ட் பொண்ணு அமிச்ச வீடியோல ஹீரோ போட்டிருந்த அதே ஷர்ட் தான் இதுலயும் போட்டிருக்காரு. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்படியே இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே வந்து வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நடந்திருக்கும். அன்னைக்கு ஹீரோ பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்காரு. அத கவனிச்சு ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, "நீ பார்க்கறதுக்கே குடிச்சிருக்க மாதிரி இருக்கியே, எங்க போன, யார் கூட இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஹீரோவும், "அது நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுனால கொஞ்சமா குடிச்சேன்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோயினும், "ஓஹோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? யார் அந்த ஆமெத்திஸ்ட் கூடயா இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் ஹீரோயினோட கைய பிடிச்சு, "நீ எப்பயும் இத மறந்துடாத லூனா, ஐ லவ் யூ டூ" அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயினும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதனால தான் ஹீரோ அந்த மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு புரியுது. அத நினைக்கும் போது ஹீரோயினுக்கு இன்னும் நிறைய அழுக வருது. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு சேவியும் சேர்ந்து கியாராவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறது தான் காட்டுறாங்க. அப்போ அந்த பையன் ஹீரோயினை பார்த்து, "நீ ரொம்ப அமைதியா வரியே, ஏதாச்சும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் உடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் நீ என் கூட வர்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட சேவி உடனே, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பார்த்தா தான் அடுத்த நிமிஷமே அழ போற மாதிரி தெரியுது, உண்மையாவே உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அது கியாராவோட பாய் ஃப்ரெண்ட் அந்த மிகில் தான். அவன் வந்து அங்க இருக்க டாக்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். "நான் போய் அவளை பார்க்கணும், அவகிட்ட பேசணும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த டாக்டர் வந்து, "இல்ல அவங்களால ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, அவங்கள பார்க்க முடியாது" அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுது. அவங்க உடனே வேகமா ஓடி வந்து அந்த மிகுல பிடிச்சு தள்ளி, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாதிரி கத்துறாங்க.
கத்துறாங்க. அதுக்கு அந்த பையன் எதுவுமே தெரியாத மாதிரி, "நான் எதுவும் பண்ணல. நான் அவள பார்க்க தான் வந்தேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்டதும் ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. அவங்க உடனே, "அப்படியே இன்னசென்ட் மாரி நடிக்காத. உன்னால தான் இப்படியெல்லாம் ஆச்சு. நீ தான் கியாராவ ஹர்ட் பண்ண. உன்னால தான் இப்படியெல்லாம் ஆச்சு" அப்படின்ற மாரி சொல்ல, அத கேட்டதும் அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது. அவன் உடனே, "என்ன தைரியம் இருந்தா நீ என் மேல எல்லா பழியும் போடலாம். நான் பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி அவன் கத்த ஆரம்பிக்கிறான். அத கேட்ட ஹீரோயின் அப்படியே, "நீ தான் அப்படிலாம் பண்ண" அப்படின்ற மாரி அவங்க அந்த பையன புடிச்சு கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்ட மிகுல் உடனே, "உன்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த மாரி சொல்லலாம்? நான் உங்க மேல கேஸ் போடப் போறேன். உங்க 2 பேர் மேலயும் கேஸ் போடப் போறேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்டதும் ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிட்டு அவன அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே அங்க இருக்க எல்லாரும் ஓடி வந்து ஹீரோயின புடிச்சிட, அவன் உடனே, "விடுங்க அவள, விடுங்க அவள" அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப ஹீரோயின் அங்க இருக்க டாக்டர பார்த்து, "நீங்க எல்லாரும் காச வாங்கிட்டு வாய மூடிட்டு இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமாவே இல்லையா?" அப்படின்ற மாரி கத்த, அத கேட்ட மிகுல் உடனே, "அவள வாய மூட சொல்லுங்க" அப்படின்ற மாரி சொல்றான். உடனே அங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் ஓடி வந்து ஹீரோயின புடிக்கிறாங்க. உடனே ஹீரோயினும், "என்ன விடுங்க, என்ன விடுங்க" அப்படின்ற மாரி கத்த, அப்பதான் கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. ஹீரோயின் கத்திட்டு இருக்க சத்தம் கேட்டதும் அவரு வேகமா ஓடி வந்து அங்க இருக்க எல்லாரையும் புடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயின புடிச்சுக்கிறாரு. அப்போ ஹீரோயின் உடனே ஹீரோவோட கைய தள்ளி விட்டுட்டு, "வா சேவி போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. அவரும் அப்படியே ஹீரோயின் பின்னாடியே ஓடுறாரு. அப்ப ஹீரோயின் வேகமா நடந்துகிட்டே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, "சேவி இதெல்லாம் சரி கிடையாது. நாம இத பத்தி ஆன்டி கிட்ட சொல்லியே ஆகணும். இத பத்தி நம்ம ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும்" அப்படின்ற மாரி அவங்க இந்த பிரச்சனைய பத்தி பேசிக்கிட்டே வராங்க. அப்போ பின்னாடியே ஹீரோவும், "லூனா வெயிட் பண்ணு, நம்ம பேசலாம் இரு" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே வராரு. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் காதுல வாங்காம வேக வேகமா நடந்து போயிட்டே இருக்காங்க. அத பார்த்த சேவி உடனே, "லூனா வெயிட் பண்ணு, கேலிக்ஸ் வரான்" அப்படின்ற மாரி சொல்றான். அத கேட்ட ஹீரோயின் உடனே, "எனக்கு அவன பார்க்க வேணாம். அவன் கூட மட்டும் என்ன விட்டுட்டு போயிடாத" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வேக வேகமா நடந்து வந்துட்டே இருக்காங்க. ஹீரோவும் வேகமா வந்து ஹீரோயினோட கைய கரெக்ட்டா புடிச்சுட்டு, "லூனா வெயிட் பண்ணு" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் அப்படியே பலார்ன்னு அவரோட கன்னத்துல அறைஞ்சிட்டு, "நீ என்ன ஏமாத்திட்ட, நீ சீட்டர்" அப்படின்ற மாரி கத்துறாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "ப்ளீஸ் லூனா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடு" அப்படின்ற மாரி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயின் பயங்கரமா கத்திக்கிட்டே, "இதுக்கு மேல நீ எக்ஸ்பிளைன் பண்ண என்ன இருக்கு? அதான் அந்த வீடியோல நீயும் அந்த ஆமெதிஸ்டும் கிஸ் பண்ணிட்டு இருந்தது தான் கிளியரா இருக்குல்ல. இதுக்கு மேல நீ என்ன சொல்லப் போற? நீ என்ன ஏமாத்திட்ட, நீ என்ன சீட் பண்ணிட்ட" அப்படின்ற மாரி அவங்க பயங்கரமா ஹீரோவ அடிச்சுக்கிட்டே கத்துறாங்க. அத கேட்டதும் ஹீரோவுக்கு அழுகையே வந்துருது. அவர் உடனே அழுதுகிட்டே, "நீ அத சரியா புரிஞ்சுக்கல லூனா. நான் சொல்றத கேளு" அப்படின்ற மாரி சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதையெல்லாம் கேட்காம, "நீ என்ன ஏமாத்திட்ட, நீ சீட் பண்ணிட்ட" அப்படின்ற மாரி கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோ தரையில முட்டி போட்டு ஹீரோயின் முன்னாடி அழுதுகிட்டே, "இல்ல நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் சொல்றத கேளு" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, "நீ எவ்வளோ நாளா என்ன ஏமாத்திட்டு இருக்க? இதெல்லாம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு தானே நடந்துச்சு. அன்னைக்கு தானே நீ அந்த ஆமெதிஸ்ட்ட கிஸ் பண்ண. அதுவும் இல்லாம அன்னைக்கு நைட் அப்படியே எதுவும் நடக்காத மாதிரி நீ என்ன வேற மீட் பண்ண வந்த. நீ என்ன ஒரு இடியட் மாரி ஃபீல் பண்ண வைக்கிற கேலிக்ஸ். என்ன தொடாத, இங்க இருந்து போ" அப்படின்ற மாரி அவங்க ஹீரோவ புடிச்சு தள்ளி விடுறாங்க. அதுக்கு ஹீரோவும், "நான் அந்த மாதிரி பண்ணல. அந்த மாதிரி நான் எப்பவும் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் ரொம்பவே கோவமா, "அதான் நீ ஏற்கனவே பண்ணிட்டியே. இதுக்கு மேல பண்ணாம இருக்க என்ன இருக்கு? என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ப பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட. நீ என்ன சீட் பண்ணிட்ட" அப்படின்ற மாதிரி அவங்க ஹீரோவ கன்னா பின்னான்னு திட்டிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்டு ஹீரோ எதுவுமே சொல்லல. "ஐ லவ் யூ லூனா" அப்படின்ற மாதிரி அவர் திரும்பவும் ஹீரோயின் கிட்ட லவ் யூ தான் சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயினும் அழுதுகிட்டே, "ஐ லவ் யூ சோ மச் கேலிக்ஸ். நானும் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. உடனே சேவியும் ஹீரோயின் பின்னாடியே போக, ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே தரையில முட்டி போட்டுட்டே அழுதுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ நெறைய தடவ ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. "என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடு. நான் உன் ரூம் கிட்ட தான் இருக்கேன். உன் ஸ்கூல் கிட்ட தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லி நெறைய மெசேஜ்லாம் பண்றாரு. ஆனா எதுக்குமே ஹீரோயின் ரிப்ளை பண்ணவே இல்ல. இப்படியே நெறைய நாள் போகுது. அப்புறம் ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறதுக்காக கையில பொக்கே எல்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோ அவங்களோட ஸ்கூல் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவ பார்த்ததும் ஹீரோயின் அங்கிருந்து போக பார்க்குறாங்க. அத பார்த்து ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு, "லூனா நான் உனக்காக டெய்லியும் இங்க வெயிட் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் என் கூட பேசு. நான் உன்ன வீட்ல டிராப் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் அமைதியா, "இதோ பாரு கேலிக்ஸ், இதெல்லாம் நீ ஸ்டாப் பண்ணு. எனக்கு உன்கிட்ட பேசுறதுல கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், "ஒருவேளை உன் கூட பேசுறதுக்காக இங்க நான் டெய்லியும் வெயிட் பண்ணணும்னா கூட நான் வெயிட் பண்ணுவேன். என்ன உன்னால ஸ்டாப் பண்ண முடியாது. என்ன யாராலயும் தடுக்க முடியாது" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும், "போய் உன்னோட எக்ஸாம்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணு. நம்மளோட கதை முடிஞ்சு போச்சு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோக்கு அழுக வந்துருது. அவர் உடனே, "முடிஞ்சு போச்சுன்னு நீ எப்படி லூனா சொல்ற? ப்ளீஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விடு" அப்படின்ற மாரி சொல்ல, அத கேட்டதும் ஹீரோயினுக்கும் அழுக வந்துருது. அவங்க எதுவும் சொல்லாம அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ ஹீரோ கையில இருக்க பொக்கே அப்படியே ஸ்லிப் ஆயி தரையில விழ, அப்படியே மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேருமே அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அங்கிருந்து கிளம்பி ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட் கியாராவ பார்க்க தான் வராங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்து சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. அத பார்த்ததும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவங்க உடனே, "உனக்கு சரியாயிடுச்சா?" அப்படின்ற மாரி கேட்க, அந்த பொண்ணு உடனே, "நான் தெரப்பி எடுத்துக்கிறேன் லூனா" அப்படின்ற மாரி சொல்றா. அத கேட்டதும் ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே அவள கட்டி பிடிச்சுக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி அவங்களோட ரூமுக்கு தான் வராங்க. உள்ள வந்ததும் அங்க இருக்க டைனிங் டேபிள பார்த்ததும் ஹீரோ கூட அங்க சாப்பிட்டது, அவங்க படிச்சது அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே கிச்சன பார்த்தா அங்க அவங்க 2 பேரும் ஹக் பண்ணது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அத பத்தியெல்லாம் அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு அவங்களே இதெல்லாம் யோசிக்காத லூனா அப்படின்ற மாரி சொல்லிக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் அத அட்டெண்ட் பண்ணாம விடுறாங்க. அதுக்கப்புறம் அட்டெண்ட் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஃபோன்ல ஹீரோ ரொம்பவே சோகமா உன்ன தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடு. நான் ப்ராமிஸ பிரேக் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாரி சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ற? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு பதில் சொல்லாம குட் நைட் லூனா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவங்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நீங்க கேலிக்ஸ் கூடவா இருக்கீங்க? எல்லாரும் எங்க இருக்கீங்க? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவரு ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டு அவரோட ஃப்ரெண்டு ரூம்லயே படுத்து தூங்கிட்டாரு போல. ஹீரோயினும் அங்க போயிட்டு என்ன ஆச்சு? ஏன் இவன் அவனோட வீட்டுக்கு போகாம இங்க இருக்கான்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு உடனே லூனா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ரொம்பவே குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க. அத பார்த்து அந்த பசங்க உடனே என்னாச்சு லூனா? உனக்கு எதுவுமே தெரியாதா? கேலிக்ஸ் உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயினும் நாங்க 2 பேரும் ஒரு வாரமா பேசிக்கவே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் உடனே கேலிக்ஸ் இந்த செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டதும் ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. என்னது ஃபெயில் ஆயிட்டானா? அப்ப அவன் நெக்ஸ்ட் இயர் போக மாட்டானா? அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பசங்க உடனே இல்ல அப்படின்ற மாரி தலையாட்டிட்டு இதோ பாரு லூனா இதுல உன்னோட ஃபால்ட் எதுவும் கிடையாது. கேலிக்ஸே தான் அவனுக்கு இத பண்ணிக்கிட்டான். நீ கில்ட்டா ஃபீல் ஆகணுன்றதுக்காக நாங்க இத சொல்லல. இன்னும் சொல்லப்போனா கேலிக்ஸ் இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நெனச்சான். ஆனா நாங்க தான் இத உன்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோயின் உடனே இப்பயும் ஏதாச்சும் பண்ணலாம்ல அப்படின்ற மாரி ஹீரோ எக்ஸாம்ல பாஸ் ஆகுறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்ற மாரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் உடனே பண்ணியிருக்கலாம் தான். ஒருவேளை கேலிக்ஸ் அவனோட எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உன்ன மீட் பண்ண வராம அவனோட எக்ஸாம்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அவன் பாஸ் ஆயிருந்திருப்பான் அப்படின்ற மாரி சொல்ல அத கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமாயிடுது. அவங்களோட கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. அவங்க உடனே சரி நான் இங்கருந்து கிளம்புறேன். தயவு செஞ்சு அவனோட வீட்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து சோகமா கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்களோட ரூம்ல இருக்கிறது தான் காட்டுறாங்க. அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட் அந்த சேவியும் இருக்கான். அந்த பையன் ஹீரோயின் கிட்ட உங்க 2 பேருக்கும் நடுவுல வர்றதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை. நீங்க இந்த மாரி சண்டை போட்டுட்டே இருக்கிறது நல்லது கிடையாது அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கு ஹீரோயின் உடனே இது இந்த மாதிரி முடியும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த விஷயம் எங்க 2 பேரையுமே ரொம்ப பாதிச்சிருச்சு. இதுக்கு மேல என்னால அவன பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இதுல இருக்கிறதுலயே மோசமான விஷயம் என்னன்னா, அவன் தான் என்ன ஏமாத்திட்டு போனான். ஆனா எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அத கேட்ட சேவி உடனே நீ உன்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத லூனா. இப்ப என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்க நீ கொஞ்சம் டைம் குடு. அப்பதான் ஒரு வேளை நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் மீட் பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம உன்னால கிளியரா பேச முடியும். இப்போதைக்கு நீ போய் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு. ஏற்கனவே மணி 3 ஆயிடுச்சு. நான் கியாராவோட ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் என்ன கூப்பிடு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் இங்க இருக்கேன். அத நீ மறந்துறாத அப்படின்ற மாரி அந்த பையன் சொல்ல, அத கேட்ட ஹீரோயினும் ரொம்ப தேங்க்ஸ் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி சொல்ல, சேவியும் ஆமா அப்படின்ற மாரி சொல்றான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் தூங்கி ஏஞ்சி வராங்க. அப்போ அவங்களோட வீட்டோட கதவை யாரோ வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து அவங்க கதவை தொறக்க பார்த்தா ஹீரோ தான். அவர் உடனே உள்ள வந்துட்டு, "லூனா நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்ட ஹீரோயின் உடனே, "கேலிக்ஸ் நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்ற மாரி ஷாக்கா கேட்குறாங்க. அப்போ ஹீரோ உடனே, "ப்ளீஸ் லூனா நம்ம ஒரு தடவை இத ட்ரை பண்ணி பார்க்கலாமே?" அப்படின்ற மாரி கேட்குறாரு. அப்போ ஹீரோயின் உடனே, "நேத்து ராத்திரி ஃபுல்லா நான் சரியாவே தூங்கல. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஐ வாண்ட் அ பிரேக்கப்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ அப்படியே சீரியஸ் ஆயிட்டு, "எனக்கு பிரேக்கப் வேணாம்" அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே ஹீரோயினும், "நான் ஒண்ணும் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம 2 பேரும் தான் இருந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ தனியா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது" அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, "நீ எப்ப இன்னொரு பொண்ண கிஸ் பண்ணியோ அப்பவே நம்மளோட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. என்ன தைரியம் இருந்தா நான் பிரேக்கப் பண்றதுக்கு உன்னோட பெர்மிஷன் வேணும்னு நீ சொல்லுவ" அப்படின்ற மாரி ஹீரோயின் கத்துறாங்க. அத கேட்டதும் ஹீரோக்கு அழுகையே வந்துருது. அவர் உடனே, "நீ ரொம்பவே ஹார்ஷா பேசுற லூனா. என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நீ எனக்கு ஒரு சான்ஸ் கூட குடுக்கவே இல்ல" அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, "எதுக்காக நான் சான்ஸ் குடுக்கணும்? உன்னோட எக்ஸ்கியூஸ் எல்லாத்தையும் கேட்கறதுக்காக நான் சான்ஸ் குடுக்கணுமா? நீ எப்பயுமே ஆமெத்திஸ்ட் பத்தி என்கிட்ட ஹானஸ்ட்டா நடந்துகிட்டதே கிடையாது. சாரி இதுக்கு மேல என்னால உன்ன நம்ப முடியாது" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அத கேட்டு ஹீரோ அழுதுகிட்டே, "ஆனா நீ என்ன நம்புறன்னு தானே லூனா சொன்ன" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அத கேட்டதும் ஹீரோயினுக்கே அழுக வருது. அவங்க உடனே அழுதுகிட்டே, "நீ என்னோட நம்பிக்கைய உடைச்சிட்ட கேலிக்ஸ். எல்லாமே முடிஞ்சுச்சு. எனக்கு பிரேக்கப் வேணும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் இல்லாம என்னால தானே நீ உன் செமஸ்டர்ல ஃபெயில் ஆன அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோ உடனே, "அது வெறும் ஒரு செமஸ்டர் தான் லூனா" அப்படின்ற மாரி சொல்ல, ஹீரோயின் உடனே, "அது ஒண்ணும் செமஸ்டர் கிடையாது கேலிக்ஸ். அது உன்னோட ட்ரீம். அத விட கொடுமை
உண்மை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்பவே கில்ட்டா இருக்கு. என்னால தான் நீ உன் செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டன்னு எனக்கு தோணுது. நான் உன்கிட்ட அப்பைலேருந்து அதான் கேலிக் சொல்றேன். எனக்காக நீ உன்னோட ட்ரீம விட்றாத அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ உடனே லூனா என்னோட ட்ரீமே நீதான் அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்ட ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே, ஆனா நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட கேலிக்ஸ். நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட. அதுவே எனக்கு போதும். என்ன விட்டுடு. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாரி ஹீரோயின் அழறாங்க. அத கேட்ட ஹீரோ அவங்கள விடாம, "வேணாம் லூனா நீ இப்படி பண்ணாத. எனக்கு நீ வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் உடனே, "இதுக்கு மேல என்னால உன்ன லவ் பண்ண முடியாது" அப்படின்ற மாரி சொல்ல, அத கேட்ட ஹீரோ உடனே, "நீ சும்மா சொல்ற" அப்படின்ற மாரி கத்துறாரு. அப்ப கரெக்ட்டா தேவியும் தூங்கி எழுந்து சத்தம் கேட்டு வெளியில வரான். உடனே ஹீரோயின் போயிட்டு அவனோட கைய புடிச்சுட்டு, "நீ எனக்கு பண்ணதெல்லாம் நெனச்சு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, சேவி தான் எனக்கு எப்பயும் என் கூட இருந்திருக்கான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோ உடனே, "ஆனா லூனா" அப்படின்ற மாரி அவரு என்னமோ சொல்ல வர, உடனே ஹீரோயின் அவர ஸ்டாப் பண்ணி, "நீ எனக்கு இவ்ளோ பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் உன் கூட சேர்ந்திருப்பேன்னு நீ நெனைக்கிறியா கேலிக்ஸ்? இதுக்கப்புறம் என்னால உன்ன லவ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் உன்ன நம்ப முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. என்னையும் போக விடு" அப்படின்ற மாரி ஹீரோயின் அழுதுகிட்டே சொல்றாங்க. அத கேட்ட ஹீரோவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அவரும் பயங்கரமா அழுதுகிட்டே பொறுமையா ஹீரோயின் கிட்ட வந்து அவங்கள ஹக் பண்ணி, "நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன் லூனா. என்னால உன்ன என்னைக்கும் ஏமாத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. சேவியும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான். அப்படியே நைட் ஆயிடுது. ஹீரோயினும் அவங்களோட பெட்ல படுத்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. "பி ஹேப்பி. டேக் யுவர்செல்ஃப் டு த மூன். ஐ வில் லவ் யூ அன்டில் தென்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு இன்னும் பயங்கரமா அழுகை வருது. அவங்க அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்காங்க. அண்ட் இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. அண்ட் ஹீரோவும் ஹீரோயினும் பிரேக்கப் பண்ணதுக்கு இதான் காரணம். இந்த எபிசோட் பார்த்து லிட்டரலா நான் அழுதுட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா ஹீரோ அழுவுறத பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருந்துச்சு. அட்லீஸ்ட் அவர் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ண வராருன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு நிமிஷம் கேட்டுருக்கலாம். பட் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். பை.